ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும். ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா பரோட்டா, ஆட்டுக்கால் பாயா கல்தோசைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேர் இதுக்குன்னே ஹோட்டல் தேடி போய் சாப்பிட்டு வருவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த பாயா மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பண்ணாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஆதங்கப்படுறவங்களும் இருக்காங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த மெத்தட்லேயே இன்றைக்கி பண்ணி பாருங்களேன், அப்படியே அடிச்சிக்கவே முடியாது. ஹோட்டல் கால்பாயா தாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மா கால்பாயா வகை வகையாக பண்ணுவாங்கங்க. ரெட் மசாலா கொடுத்து பண்ணுவாங்க, க்ரீன் மசாலா கொடுத்து பண்ணுவாங்க, பிளாக் பெப்பர் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா பண்ண அந்த மெத்தடில் பிளாக் பெப்பர் அவங்க சேர்ப்பாங்க, நான் சேர்க்காமல் ஒயிட் பெப்பர் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப அமேசிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. கால்பாயா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். மூட்டுக்கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரிவிங்க.